வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள்லாம் ஒரு மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபி அரசாங்கத்துக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. பாஜக அரசாங்கம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கடந்த ஆண்டுகளில் அவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்களோ அது போன்று தற்போது செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு வலுவான எதிர்கட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற அந்த மெசேஜை ரொம்ப அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் கன்வே பண்ணியிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, எதிர்கட்சிகள் அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படின்றது அவங்க எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருப்பாங்களா அப்படின்றது தான் அவர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்குது அப்படின்றதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் காங்கிரஸை விட அதிகமாக பாஜகவை விமர்சனம் பண்றாங்க, பாஜகவை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் தான் பாஜகவுக்கு ஏன் என்று புரியவில்லை. கிட்டத்தட்ட பாஜக வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பேச்சு என்னன்னா, திமுக எம்பிஸ் ஏன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறாங்க, இந்த அளவுக்கு கடுமையாக பிஜேபியை தாக்குறாங்களே, அப்புறம் ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போது எதிர்கட்சிகளை எப்படி சமாளிப்பது அப்படின்றது தான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதை நரேந்திர மோடி எப்படி செய்ய போகிறார்? இப்போ அந்த எதிர்கட்சி வரிசையில் ஒரு யூனிட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அதை உடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் தற்போது பாஜகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. It has not got a simple majority. The BJP is 32 short of 272. It is going to be a very hard landing for the treasury benches, as was obvious today. This time there are 234 warriors this time. All 40 seats, in spite of the tone. My sister Mama said, wherever Modi went, till seats were lost. 7 times he came, 8 times he came, but nothing, 0 out of 0. இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி, நாம் இப்போது கம்ப்ளீட்லி ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரத்தையோ கார்ப்பரேட் ஆட்ஸையோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஸோ நாம் செய்யக்கூடிய இந்த வேலை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதரவை இந்த QR கோட் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கான லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் நாம் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறோம். அக்டோபர் மாதம் 2001 இந்த காலகட்டத்தில் தான் குஜராத்துடைய முதலமைச்சராக நரேந்திர மோடி பதவியேற்கிறார். அந்த சமயத்திலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை அவர்தான் குஜராத்துடைய முதலமைச்சர். அவருக்கு எதிராக எந்த விதமான ஒரு எதிர்கட்சிகளோ அவரை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்களும் யாரும் குஜராத்தில் இல்லை. அந்த அளவுக்கு குஜராத்தில் எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஆட்சி புரிந்தது தான் குஜராத் மாடல். அதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஸ்டைல். அதுக்கப்புறம் அவர் பிரதமராக வந்ததுக்கு பிறகு 10 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நம்பர்ஸில் தான் எதிர்கட்சிகள் இருக்காங்க. குறிப்பாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கூட தாண்டலை. 2 டேர்ம்லேயும் ரொம்ப கம்மியான நம்பர்ஸோடு தான் இருந்தாங்க. ஸோ எந்த விதமான ஒரு டிஸ்கஷனோ டிபேட்டோ இல்லாமல் பல முக்கியமான மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. பாஜக நினைச்ச எல்லா விஷயங்களையும் அவங்க செய்ய முடிந்தது. குறிப்பாக இந்த எதிர்கட்சிகள்லாம் மீண்டும் அவங்க அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையான நம்பர்ஸோட அவைக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் பல்வேறு அரசியல் நடவடிக்கைகளை பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. கட்சிகளை உடைப்பது, எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, ஒரு தோல்விக்கு அடுத்து இன்னொரு தோல்வியை பரிசாக அளிப்பது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு 2024 தேர்தல் முடிவுகள் அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் என்பது பாஜகவுக்கு இருந்தது.
அதனால தான் எந்த விதமான ஒரு சமரசமும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸோட நாங்கள் செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்ற அளவில் பிஜேபி அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாம் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆப்போசிஷன் அடித்து காலி பண்ணிட்டாங்க. குறிப்பாக ராகுல் காந்தியோடைய அந்த ஸ்பீச் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை அது கொடுத்துருக்கிறது. அப்போ ஆப்போசிஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயமாக பாஜகவுக்கு இருக்கிறது. அப்போ இந்த ஆப்போசிஷன் யூனிட்டியை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்து தற்போது அவங்களுடைய முழு கவனமும் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 விஷயத்தில் ஆப்போசிஷன் யூனிட்டியை உடைக்க ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து பல எம்பிஸை இந்த பக்கம் கொண்டு வரது அல்லது விலைக்கு வாங்குவது அப்படின்ற அந்த நடவடிக்கை. அதை அவர்கள் எங்கே செய்ய போகிறார்கள் அப்படின்றது பாஜகவால் அது செய்ய முடியாது. 240 தொகுதிகள் தான் அவங்க வந்திருக்காங்க, முன்ன அவங்க பண்ண மாதிரிலாம் இப்போ பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் பாஜக அதை செய்வார்கள். அதுதான் வந்து பிஜேபியோடைய டாக்டிக்ஸ். அதை பிஜேபி பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதை எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு கணிசமான அளவு இடங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது அந்த எம்பிஸை டார்கெட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதை அவர்கள் பேக்ரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து யூபியிலேருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அப்போது சமாஜ்வாதி கட்சி எந்த அளவுக்கு உஷாராக இருந்து இந்த எம்பிஸ்லாம் அவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சேலஞ்சாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 2 கட்சி அல்லது இந்த 10க்குள்ள எம்பிஸ் வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் வந்து எப்படியாச்சும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றதும் வந்து பாஜகவுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக பாஜகவுக்கு திமுக மீது அவங்களுடைய பார்வை என்பது இருக்கிறது. ஏன்னா டிஎம்கே கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸுடைய எம்பிஸ் போக ஒரு 30 எம்பிஸ் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாஜகவுக்கு நாடாளுமன்றத்தோட கூட்டணி கட்சிகளோட இருக்கக்கூடிய ஆதரவே பார்த்தீங்கன்னா 293 எம்பிஸ் தான். 272 எம்பிஸ் தான் வந்து உங்களுக்கு தேவை பெரும்பான்மைக்கு. இன்னும் ஒரு 21 எம்பிஸ் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் பல இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க. இன்னொன்று இந்த கட்சிகள்லாம் வந்து நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடோ ஏதோ ஒரு இடத்துல முரண்பிடித்தார்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு பில்ஸ் பாஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் அப்படின்றது உருவாகிவிடும் அப்படின்றதுக்காக பிஜேபி மற்ற கட்சிகளோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸை வந்து நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்றது அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்கிறது. அதனால தான் டிஎம்கே எம்பிஸ்க்கெலாம் வந்து இப்போது டெல்லியில் பயங்கர மரியாதையாக இருக்கிறது. ஃபோன் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக. கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள்லாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலோ மினிஸ்டர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாலோ ஃபோன் பண்ணாலோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனால் இப்போது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடைக்கிறது. இது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிஸ் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்பிஸோடெல்லாம் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை பரிசாக அளிப்பது, இதுதான் வந்து பாஜகவுடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் குறிப்பாக மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 4 மாநில தேர்தல்களில் இந்தியா கூட்டணிக்கு ஒரு தோல்வி அப்படின்னு கிடைச்சுன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அடியாக இருக்கும், ஒரு செட்பேக்காக இருக்கும். இந்த ஆப்போசிஷன் யூனிட்டியை உடைப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும். அல்லது ஆப்போசிஷன் வந்து அவங்க சத்தம் தான் போடுறாங்க, அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் கிரவுண்டில் நாம தான் வந்து பெரிய அளவில் பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த வேலைகளில் ரொம்ப மும்முரமாக பாஜக ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லேயும் அவங்க வந்து ரொம்ப கடுமையான அளவு வேலை பார்க்குறாங்க. அங்கே மகாராஷ்டிராவில் ஃபட்னவிஸ் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பெடுத்து கொண்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் ரிசைன் பண்ணாதீங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டினியூ பண்ண வச்சு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலையே ராகுல் காந்தியை எப்படி சமாளிக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் ராகுல் காந்தி ஒரு பப்பு அப்படின்னு ராகுல் காந்தியை வந்து மட்டம் தட்டி, ராகுல் காந்தியை வந்து எல்லா ஊடக விவாதங்கள்லையும் வந்து ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் அவர்கள் செய்து அந்த மனுஷனுடைய இமேஜையே காலி பண்ணிட்டாங்க. பட் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் அந்த பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா இதெல்லாம் பண்ணி
ஓரளவுக்கு மக்களுடைய அபிமானத்தை பெற்று இன்று அவர் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிக்கே தலைவராக வந்து நிற்கிறார் அப்படின்னும் போது ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் விக்கெட்டில் இருக்காரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் ராகுல் காந்தியும் விடாமல் பல விஷயங்களை அவர் வந்து கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ராகுல் காந்தியோடைய மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியும் உருவாக்கி இருக்கிறது. அவர் முதல் முறையாக லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆனதுக்கு பிறகு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் இஷ்யூவை பற்றி பேசிட்டு மணிப்பூருக்கு போகிறாரு. மணிப்பூருக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அசாமுக்கு போகிறாரு. அசாம் ஃப்ளட்ஸை பார்வையிடுறாரு. அசாம் முடிச்சுட்டு அவர் வந்து ராய்பரேலி அவருடைய தொகுதிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹாத்ரஸ்க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த லோகோ பைலட்ஸுடைய இஷ்யூஸ்லாம் இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இது சம்மந்தமாலாம் அந்த லோகோ பைலட்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு அப்படின்றது ஏற்படுத்திருக்கு. அந்த லோகோ பைலட்ஸை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய தொடர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவ் ஆகிட்டாரு. இவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே ராகுல் காந்தி முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி கிடையாது. ஹீ இஸ் அ சேஞ்ச் பர்சன் நவ். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கார். ரொம்ப ஷார்ப்பாக சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறாரு. ஆகவே இந்த முறை ராகுல் காந்தியை வந்து பாஜக கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு பெரிய சிரமம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா பாஜக செய்த தவறு என்னன்னா கடந்த 10 ஆண்டுகளில் உங்களுக்கு ஆப்போசிஷன் குறைவான நம்பர்ஸில் இருக்காங்க அப்படின்னும் போது ஆப்போசிஷன் பார்ட்டிஸை வந்து துச்சமாக மதித்து எள்ளி நகையாடி ஆப்போசிஷன்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற அடிப்படையில் ஆப்போசிஷனை வந்து பாஜக டீல் பண்ணதன் விளைவு இன்னைக்கு ஆப்போசிஷன் பலமாக இருக்கும்போது ஆப்போசிஷனோட இவங்களால வந்து எதிர்க்கட்சிகளோட இவங்களால வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிரமத்தில் இன்னைக்கு பிஜேபி இருக்கிறது. அதாவது பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு இணக்கமான ஒரு சூழலில் பார்லிமெண்ட்டை நடத்தலாம், ஒரு சில விஷயங்களை வந்து சேர்ந்து செய்ய முடியும் அப்படின்ற அந்த இடத்துல கூட வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நெட்வொர்க்கோ ஒரு பேக் சேனல் டாக்ஸோ அல்லது ஒரு பேக்டோர் நெகோசியேஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு வாய்ப்பு என்பது பாஜக ஏற்படுத்தவில்லை அப்படின்றது ஒரு பெரிய செட்பேக்காக பாஜகவுக்கு இருக்கிறது. ஆகவே தான் அவங்க முதல்ல எம்பிஸை விலைக்கு வாங்க முடியுமா அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுவதற்கான ஒரு முயற்சிகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இது எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவங்களுடைய எம்பிஸை அவங்க கவனமாக பாதுகாத்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அப்படின்றது நம்பர் 1 ஏற்பட்டிருக்கிறது. நம்பர் 2 அவங்களுக்கு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் களமாடுவது, பாஜகவை ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பது. ஏன்னா உங்களுக்கு ஜார்க்கண்டில் காங்கிரஸுக்கும் ஜேஎம்எம்க்கும் பிரச்சனை வரும், ஹேமந்த் சோரனுடைய கட்சிக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சீட் ஷேரிங்கில். அதே போல் உங்களுக்கு உத்தவ் தாக்கரேயோடையும் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை வரும் சீட் ஷேரிங்கில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த பலவீனங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு பாஜக இதில் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஹரியானாவில் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரியானா மாநிலத்தை விட்டுவிடக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்கிறது. பட் காங்கிரஸ் அங்கே ஆல்ரெடி கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால அந்த மாநிலமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை பெற்று இருக்கிறது. வருகின்ற நாட்களில் ஹரியானாவில் என்ன களம், அதே போல் மகாராஷ்டிராவில் என்ன களம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் வேறு வீடியோஸில் சொல்கிறேன். பட் இந்த இடங்களில் இது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த முயற்சிகள்லாம் வந்து தற்போது பாஜக செய்கிறது. காரணம் என்னன்னா அந்த ஆப்போசிஷன் யூனிட்டியை உடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு அவர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முயற்சிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பலன் அளிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒன்றா இருந்து இன்னும் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலும் சரி அதே போல் நாடாளுமன்றத்திலும் சரி அவர்கள் எப்படி குரல் எழுப்ப போகிறார்கள் அப்படின்றத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் அதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.